வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். என் பக்கத்தில் இன்னொருத்தி இருப்பாளே, அவள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோ எங்கே போனா. ஓகே, ஸோ நாங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இவ்வளோ அழகாக ரெடி ஆகி இவ்வளோ லட்சணமாக பொண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம டிரான்சிஷன் வீடியோ பண்ணுறோம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு இப்போலாம் ரெடி ஆகிருக்கோம். 4 மணி ஆகுது. நாங்கள் வந்து 12 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஸோ அந்த க்ரௌனோட நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிச்சுக்காரி மாதிரி இருக்கிற வீடியோலாம் நாங்கள் இப்போ எப்படியோ பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதை சாத்திட்டோம். க்ரௌன் பேசிக்லி நான் வந்து இப்போது எடுத்துட்டு இப்படி இப்படி நல்லா இப்படி நாங்கள் உட்காந்துக்கே கஷ்டப்பட்டோம் கைஸ். ஆனால் நான் ஈஸியாக உட்காந்துருவேன். ஆனால் கீழே வந்து கொஞ்சம் தான் ஓட்ட இருக்கு. எப்படியோ இதுதான் தியாவுக்கு வந்து எவ்வளோ சாஞ்சாலும் இல்லாத மாதிரி இருக்கு. அது கரெக்டாக இருக்குது. தியா சாஞ்சு காட்டு, உட்காந்து சாஞ்சு காட்டு. சாய் பாருங்க கைஸ், எவ்வளோ சாஞ்சா உள்ள பாருங்க. ஸோ இதுதான் அவுக்கவே முடியல கண்டிப்பாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் இல்லை தலைவாடிடலாம். தலைவாடிக்கும் தலை போனி தானே போட போகிறோம். அது பார்த்துக்கலாம். நான் வந்து யானா, இவன் வந்து எல்சா. கரெக்ட். நான் பர்பிள். நீ ப்ளூ. சூப்பர். பர்பிள் தானே யானா. தங்கச்சி நானு, நீ அக்கா. இதுவான அக்கா, நான் இதுவான தங்கச்சி. அதனால வச்சுட்டு உட்கார்றது தான் கைஸ். பட்டு கோவமாக இருக்கு எனக்கு. இப்படி தான் இதில் போட்டு உட்காந்துட்டு அதுவும் 1/2 மணி நேரம் உட்காந்து இதை போட்டுட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக சில பேர் வச்சுருக்காங்களா, அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னே தெரியல. ஆமாங்க, பொண்ணு மாதிரி எப்படி தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ. நான் இது ஆக்சுவலி தியா நானே எனக்கு 7 வயசு 8 எனக்கு கரெக்டாக 8 வயசு இருக்கும்போது வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு. அக்காவுக்கு இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. அதனால இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் படுத்தது. மொத்தம் எத்தனை வருஷம்? 4 வருஷம் இருக்குது. 4 இயர்ஸ் நான் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுருக்கேன். எதுவும் இருந்துச்சு. ஆனால் வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க. 10ல் தியாவுக்கு வந்து 10ஆம் போச்சு. ஆமாம், எனக்கு வந்து அப்போ பெருசாக இருந்தது, இப்போ கரெக்டாக இருக்கும். தூக்கியிருக்கானா ஹைட்டு மட்டும் தூக்கியிருக்காரு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்போவுமே ஃபேடல் ஆகும். எனக்கும் கொஞ்சம் போட்டு விடுறேன். இந்த 2 பேருக்குமே சேர்த்து இது மட்டும்தான். ஆனால் ஈடோ கம்மி தான் சொல்லாதீங்க. எங்கள் லெவல் வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். கைஸ், இது பார்த்தீங்களா கிளிட்டர்ஸ். உங்கள் தலை குளிச்சோம். எனக்கு ஆமாம், ட்ரான்சிஷனுக்காகவே குளிச்சோம். நாங்கள் மொட்டை நாளைக்கு என்னால் டிரான்ஸ்மிஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். இது வேணால் பெட்டர் வேண்டிய வேலை தான் இருக்குது. மற்றபடி ட்ரான்சிஷன் வீடியோ நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பக்கா நாங்கள் தான். அப்புறம் பேய் 2 பேரும் பேய். இப்போ நானே வரேன். என்னடி பூந்த மாதிரி இருக்கு? அப்படின்னா எனக்கு போட்டால் நான் எப்படி இருக்க போடணும்னு இல்லை. ஸ்டோப் க்ரீம் வந்துட்டோம். ஸ்டோப் க்ரீம் ஃபவுண்டேஷன் வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போடுவாங்களா? ஃபேடர் அப்படிதான். கண்ணு மூடல ஒன்று இதுக்கு ஐஸ் காட்டணும். கண்ணு மூடிட்டேன். கண்ணு முடிக்கிறேன். ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிச்சு. ட்ரெஸ் போட்டுருக்கேன்.
முடியல காட்ட மாட்டேன். காட்டிட்டேன். என்ன காமிச்ச? ரெண்டுமே ஒன்று தான். என்ன கையில? காட்ட மாட்டேன். சர்ப்ரைஸ். இதுவா? அதான பிச்சை? பிட்டி டைப்பிங். எங்கேருந்து எடுத்த? ஆக்சுவலி ஆனால் எங்கே இருந்துச்சு எனக்கு தெரியல. இதுவா? தொங்கிட்டுருக்கு. ஆனால் இதுதான் இந்த தொழில் மாதிரி. இதுவா? இதோ. ஆமாம். காணாம போயிருக்கும். நான் மேஜிக் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்ப்ரெட்டு பண்ணி விடுறி. நானும் ஏழாம் நாளைக்கு பூத்து மாதிரி இருப்பேன். ஆமாம். கடவுள் வலிக்குதுமா சொல்லு. கைஸ் பாதி சைடு எப்படி இருக்கு பாதி சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சைடு ரொம்ப வெள்ளையா இருக்கு, இது சைடு கொஞ்சோண்டு கடுப்பா இருக்கு. அப்படியே வலிக்கிட்டே போயிடு. ஓ வலிக்கிட்டு போயிடு. வலிக்குதுடி. இதை போட்டு எப்படி வேணாலும் உட்காரலாம் கைசி. யாருக்குமே தெரியாது எப்படி உட்காடுறாங்க கூட தெரியாது. ஐயோ இங்க கிட்ட வா. வலை பின்னாடி போறேன். ஆம். வாங்க. அந்த காய்க்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான். இங்க வா. பண்ண முடி. ஆமாம். ஐயோ இவன் வேற போயிடுச்சுங்க. பிளெண்டரை வச்சு செய்யடி. நல்லா பிச்சு போட்டாச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாம் நானும் பிடிச்சேன். ஆனால் நான் ஃபுல்லாக பிடிக்கலையே. பாதி டைம் பிடிச்சோம். நான் போட்டுடுறேன். அதெல்லாம் ஃபுல்லாக பிச்சேன். தூக்கியும் போட்டேன். என்ன பண்ணுறது இப்போ சொல்லு. புது பிளெண்டர் தான் வாங்கணும். இன்னும் உனக்காக வாங்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் வச்சுட்டு ஆ ஆ ஓ ஆ ஆ சரியா? அவனுக்கு அவன் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். அதுதான் இவளுக்கு சேலஞ்ச். ஓகே யாராச்சும் உண்மனு பார்த்தாங்க அவுட். நீ உண்மனு பார்த்துட்டேன். சார் நான் விட்டு அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். வாவ் சாஃப்டாக இருக்கு. ஒன்றா ஃபேஸ் வாவ் ஒன்று என்னோட சாஃப்டாக இருக்கு. அப்படியே இருந்துச்சு ப்ளீஸ்.